வெங்கடநாதன் அரைத்து கொடுத்த சந்தனம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத போன எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா? அந்த கிராம அதிகாரி கொடுத்த பரிசு பொருட்களோட புவனகிரிக்கு வந்த ராகவேந்திரர் அந்த பரிசு பொருட்களை வச்சு சில நாட்கள் ஓட்ட முடிஞ்சது, குடும்ப வாழ்க்கை நடத்த முடிஞ்சது. இருந்தாலும் அவங்க நிலைமையில பெருசா முன்னேற்றம் எதுவும் ஏற்படல. அந்த சூழ்நிலையும் கூட அவருடைய கம்பீரம் எந்த வகையிலும் குறைவும் இல்லை. ஒரு சில நாட்கள் எப்பயாவது அவங்களுக்கு அரிசி கிடைக்குமா, அதை சமைச்சு சாப்பிடறதுக்கு கூட இலையில்லாத சூழ்நிலையில தரையை கழுவி அதிலே கூட சாப்பிட்டிருக்காங்க. ஆனா அவங்க தெய்வ நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு கொடுக்கவும் இல்லை. துளசி தீர்த்தத்தை கூட பல நாட்கள் உணவை எடுத்துக்கிட்டா கூட அவருக்கு இருந்த தெய்வ நம்பிக்கையில எந்த மாற்றமும் ஏற்படல. தெய்வ நம்பிக்கையும் அவர் விட்டு கொடுக்கவும் இல்லை. அவங்க வீட்டுல இருந்த சில பொருட்களை கூட திருடர்கள் திருடிட்டு போயிருக்காங்க. அப்பவும் கூட வெங்கடநாதர் நம்மளை விட மோசமான நிலைமையில இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்க மேல கோவப்படாம அமைதியாக தான் இருந்திருக்காரு. எல்லா சூழ்நிலையும் சமாளிச்சுட்டு வந்த அவருடைய மனைவி ஒரு கட்டத்துக்கு மேல நாம கும்பகோணம் மடத்துக்கே போகலாமா அப்படிங்கிற யோசனையை சொல்ல அவருக்கும் சரின்னு பட கும்பகோணம் மடத்துக்கு எல்லாருமே கிளம்புறாங்க. பொதுவா ஒரு நல்லது நடக்கிறதுக்கு முன்னால பலவிதமான இன்னல்களை கடக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாழ்க்கையில அதே மாதிரிதான் இருந்துச்சு. உலகத்துக்கு ராகவேந்திரர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகானா உருவாரத்துக்கு முன்னாடி வெங்கடநாதன் பல இன்னல்களை கடந்து வர வேண்டியது இருந்தது. கும்பகோணம் மடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேல் ஓரளவுக்கு அவர் தன்னோட குடும்பத்தையும் கவனிச்சுக்க முடிஞ்சது. மடத்திலையும் தன்னாலான பணிகளை செய்யவும் முடிஞ்சது. அவர் அங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டது அந்த மடத்தோடைய குருவான ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர். அவர் சந்தோஷப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஞானத்துல ரொம்ப சிறந்தவரான வெங்கடநாதர் தன்னுடைய மடத்துக்கு வந்ததும் அதுக்கப்புறமேல இந்த மடத்தை கவனிச்சுக்கிறதுக்கு யார் சிறந்தவர் அப்படிங்கிற யோசனையில இருந்தவருக்கு வெங்கடநாதனை பார்த்ததும் இவர் தான் மடத்தை வழிநடத்த சரியான ஆள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த சந்தோஷத்திலையும் ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் இருந்தார். வெங்கடநாதரோட புத்திசாலித்தனத்தையும் புலமையும் அறிவுத்திறனையும் மற்றவங்களுக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எங்கெல்லாம் புனித யாத்திரை போறாரோ அங்கெல்லாம் இவரையும் கூட்டிட்டு போவாரு. அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் அரச ஆலோசனை கூட்டத்திலையும் சரி, ராஜமன்னார்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில நடைபெற்ற வாக்குவாதத்திலையும் சரி வெங்கடநாதனுடைய ஞானம் வெளிப்பட்டது. அந்த இடத்துல இருக்க மக்கள் அவர் ரொம்ப நல்ல விதமா மதிப்போடு நடத்தினாங்க. அதனால அவருடைய சீடருக்கு திரும்ப மகாபாஷ்ய வெங்கடநாதாச்சாரியார் அப்படிங்கிற பட்டத்தையும் பட்டாச்சாரியார் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தாரு. ஆனா ஒரு நாள் வெங்கடநாதனையும் கூப்பிட்டு தன்னோட மனசுல அந்த ஆசையும் சொல்லவும் அவரு தன்னால சன்னியாசம் ஏத்துக்க முடியாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் சொன்னாரு. ஆனா பக்குவத்தோடையும் சொல்லிட்டாரு தன்னோட குரு கிட்ட. இருந்தாலும் திரும்பவும் அவருடைய குரு வற்புறுத்த தான் செய்தாரு. அதுக்கும் வெங்கடநாதன் ரொம்ப தெளிவாவே தான் குடும்பத்துல மட்டுமே இருக்க விரும்புறதாகவும் சொல்லிட்டாரு. சுதீந்திர தீர்த்தரும் வெங்கடநாதன் சொல்ற வார்த்தைகள்ல ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறதும் நியாயம் இருக்கிறது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டு சரி உன்னோட இஷ்டம்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனா சில நாட்கள்ல சுதீந்திர தீர்த்தரோடைய உடல்நிலை மோசமாக ஆரம்பிக்கவும் தனக்கப்புறம் மடத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பா வேணும் அப்படிங்கறனால ஸ்ரீ யாதவேந்திரர் அப்படிங்கிறவர் மடத்துக்கு தலைவரா நியமிக்கிறாரு. அவரும் சந்தோஷமா சன்னியாசத்தை ஏத்துக்கிட்டு மடத்தை சிறப்பா நடத்திட்டு வந்தார். உடல்நிலை தளர்ந்திருந்த ஸ்ரீ சுதீந்திரர் ஸ்ரீ யாதவேந்திரர் பீடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே சில நாட்களே உடம்பு நல்லா ஆயிடுச்சு. அவருக்கு பூர்ண குணமாவும் ஆயிட்டாரு. சரி குருநாதர் நல்ல நிலையில இருக்காரு அப்படின்ட்டு யாதவேந்திரர் புனித யாத்திரை கிளம்பி இருக்காரு. அந்த நேரத்துல திரும்பவும் சுதீந்திரருக்கு உடல்நிலை மோசமாக ஆரம்பிச்சது. அந்த மடத்தோட காரியங்களை திரும்ப தலைமையேற்று நடத்த ஒருத்தர் வேணும். ஏன்னா யாதவேந்திரர் பக்கத்துல இல்ல, அவர் ரொம்ப தொலைவில் இருந்தாரு. அதோட மடத்துல மூலராமரோட பூஜை நல்ல விதமா நடக்கணும், அது தடபடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்காக ரொம்ப வருத்தப்பட்டார் ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர். இவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அன்னைக்கு இரவு ராமரே அவருடைய கனவுல வந்து பயப்படாத, உன்னோட எண்ணங்கள் எல்லாமே சரிதான், நீ ஏற்கனவே எடுத்த முடிவுப்படி வெங்கடநாதனை திரும்பவும் சன்னியாசம் ஏத்துக்க சொல்லி இந்த மடத்துக்கு குருவா இருக்க சொல்லி பேசு அப்படிங்கிறாரு. இல்ல நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டு கண்டிப்பா அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாலும் இல்ல, வெங்கடநாதன் பூமிக்கு வந்ததே இந்த காரணத்துக்காகத்தான், அதனால அவன் கண்டிப்பா சன்னியாசம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், குருவா அந்த பீடத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நீ சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்லவும் ரொம்ப தெம்போட அடுத்த நாள் காலையில திரும்பவும் வெங்கடநாதனை கூப்பிட்டு பேசுறாரு. அவரும் திரும்பவும் வழக்கமா அவர் சொன்ன பதிலே தான் இப்பவும் சொன்னாலும் சுதீந்திர தீர்த்த சொன்னாரு, நேற்று என்னோட கனவுல ராமர் வந்துதான் இதை சொன்னாரு, அதனாலதான்ப்பா திரும்ப உன்னை கட்டாயப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பதான் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஆள அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறவரு தன்னுடைய மனைவி குழந்தைய பார்த்ததுமே தன்னால இவங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அப்படிங்கறதுனால நம்ம காலையில எப்படியும் திரும்ப உறுதியா சொல்லிடணும், இனிமே நம்ம இந்த விஷயத்தை வளர விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. அதே நேரம் அவருடைய மனைவிக்கும் குரு வந்து இவரை சன்னியாசத்துக்கு கட்டாயப்படுத்துறாரு அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சது. சுதீந்திர தீர்த்தருக்கும் வெங்கடநாதனுக்கும் நடந்துட்டு இருந்த உரையாடல்கள் அவருடைய மனைவியான சரஸ்வதி பாய்க்கும் எட்டிருச்சு. அவங்களும் இவர் என்ன முடிவெடுக்க போறாரோ அப்படிங்கிற பயத்துல இருந்தாங்க. அன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்தப்ப அவருடைய முகத்துல இருந்த குழப்பம் இவங்களை இன்னுமே பயப்பட வச்சது. இவர் என்ன முடிவெடுக்க போறாரோ அப்படின்னு திரும்ப அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் அமைதியா இருக்க அன்னைக்கு ராத்திரி அவரால் தூங்க முடியல. மறுபடியும் அவர் மனசு அலைப்பாய ஆரம்பிக்குது. நம்ம குழந்தையும் மனைவியும் பிரிஞ்சு நம்மளால கண்டிப்பா வாழ முடியாது, அதனால நம்ம குரு சொன்ன இந்த பொறுப்பை ஏத்துக்க கூடாது. அப்படி மனசுல தவிச்சுக்கிட்டு இருந்த வேலையில அந்த அறையில சில்லுன்னு ஒரு காத்து அடிக்கவும் ஆரம்பிக்குது. வினோதமான நறுமணமும் வீசுது. இந்த வித்தியாசமான சூழ்நிலையில கண்களை திறந்து
வந்து பார்த்தவரு அங்க அது அறை முழுவதும் ஒரு பேரொளி வியாபிச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்தாரு. இது என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவர் உணர்றதுக்கு முன்னாடி அவருடைய காதுகளுக்கு இனிமையான ஓசையும் கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் எந்த திசையில இருந்து சப்தம் வருதோ அந்த திசையை நோக்கி பார்த்தா அங்க ஒரு முழுமையாக அலங்காரம் புனைஞ்ச ஒரு பெண் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. தேவதை மாதிரி இருந்த அந்த பெண் அவர் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாரு, நீங்க யாருமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா ரொம்ப உரிமையோட அவரை வேங்கடநாதா அப்படின்னு கூப்பிடவும் இவர் தன்னறியாம தாயே அப்படின்றாரு. நீ ரொம்ப பதட்டத்துல இருக்க இல்லையா, நிலையில்லாம என்ன பண்றதுன்னு முடிவெடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்க இல்லையா, அதனாலதான் உன் பக்கத்துல இருக்கிற நான் யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் உனக்குள்ளதான் பல வருடங்களா வச்சிட்டு இருக்கேன், உன்னோட நாக்குல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஐயே நீங்க தான் கலைவாணியான்னு அவரும் கேட்கிறாரு. ஆமா, உன் மனசுல இருக்க குழப்பங்களை தீக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்ப நான் முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன் ஜென்மங்கள் என்னவா இருந்தார் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இப்போ நீ இந்த பிறவி எடுத்திருக்கிறதே இந்த உலகத்துக்கு நல்லது செய்யறதுக்காகவும் மூலராமரை பூஜை பண்றதுக்காகவும் தான் வந்திருக்க. அதனால உன்னுடைய கடமைகளை செய்யறதுக்கு நீ இந்த பொறுப்பை ஏத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவங்களும் எடுத்து சொல்றாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கறதே புரிய ஆரம்பிக்குது. சரஸ்வதியோட தரிசனம் கிடைச்சதோட மட்டும் இல்லாம அந்த அன்னைக்கு அவருக்கு ஸ்ரீராமர், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ கிருஷ்ணர், வேதவியாசர் இவங்க எல்லாருடைய தரிசனங்களும் அவருக்கு கிடைச்சு அவங்களுமே இதையே தான் அவருக்கு உணர்த்திருக்காங்க. தான் எடுத்த முடிவை தன்னுடைய குருவுக்கு தெரிவிக்கிறதுக்காக எப்போ விடியும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாரு. அடுத்த நாள் தன்னுடைய குரு கிட்ட இந்த மடத்தோட பொறுப்பை ஏத்துக்கிறதாகவும் இதுக்கான தலைமை ஏத்துக்க சன்னியாசி ஏற்க போறதாகவும் அவரும் தெரிவிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.